தளபதி விஜயோடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இதெல்லாம் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. நாளை வேர்ல்டு விட தேட்டர்ஸ்லாம் வெளியாக போகிறது. இந்த படத்தில் இளைய தளபதியோடைய ரோலும் பார்க்கலாம். டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் என்ன சம்பவம் பண்ணுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோட்டு படத்துக்கான யூஎஸ்ஏ தமிழ் தேட்டர்ஸ் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. 520 மேலே தமிழ்லையும் 175 மேலே தெலுங்குலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக கோட்டு நியூ போஸ்டர் வெளியாயிருக்கு. தளபதி செம்ம மாசாக இருக்காரு. இந்த போஸ்டரில் கோட்டு படத்துக்கான தமிழ்நாடு FDFS 7 AM ஐமேக்ஸ் மற்றும் எபிக்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் மற்றும் CSK பிளேயர் பத்ரிநாத் இந்த படத்தில் சின்ன ரோலில் நடிச்சிருக்காராம். இது அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜூக் பாக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஜூக் பாக்ஸ் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது. பொன்மான் புதிய போஸ்டர் வெளியாயிருக்கு. பேட்டர் ஆஃப் படத்துக்கு சென்சார் UA கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 25 இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாகிறது. டிமான் மியூசிக் பண்ணுறாரு. SJ சீனு டைரக்ஷன் பண்ணுறாரு. பிரபுதேவா, வேதிகா, விவேக் பிரசன்னா, பகவதி பெருமாள், ரமேஷ் திலக், மைம் கோபி, ரியாஸ் கான் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் மெய்யாயகன்ல இருந்து யாரோ இவன் யாரோ அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்ணியிருக்காங்க. உமாதேவி லிரிக்ஸ், கமல்ஹாசன் பாடியிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 25 தேட்டர்ஸ்லாம் வெளியாகும். கோழிப்பண்ணை செல்லதுரை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சீனு ராமசாமி டைரக்ஷன் பண்றாங்க. ஏகன், யோகி பாபு, பிரிஜிதா சத்யா, குட்டி புலி தினேஷ், ஐஸ்வர்யா தத்தா, பாவா, செல்லதுரை, மனஸ்வி நடிக்கிறாங்க. NR ரகு ஆனந்தன் மியூசிக் பண்றாங்க. செப்டம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாகும். லவர் பந்து சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டெலிவிஷன் வாங்கியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாகும். வேட்டையின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசுலைய சாங் இந்த வீக்கெண்டில் வெளியாகும். அந்த சாங்கு அனிருத் தான் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கூலியில் இருந்து உபேந்திரா கேரக்டர் போஸ்டர் வெளியாயிருக்கு. உபேந்திரா கேரக்டர் நேமு கலிசா. அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கேரக்டர் போஸ்டர் வெளியாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கேரக்டர் நேமு தேவா. அந்த படத்தில் கூலி படத்தில் பேன் இண்டியன் கேஸ்டிங்ஸாக இருக்காங்க. தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தெலுங்குல நாகார்ஜுனா, கன்னடத்தில் உபேந்திரா, மலையாளத்தில் சௌபின் சாயிர், இந்தி நடிகரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வேட்டையின் படம் சோலோவா ரிலீஸ் ஆக போகிறது. அக்டோபர் 10 லாங் பூஜா ஹாலிடேஸ் இருக்கு. அயோத்தி வெற்றிக்கு பிறகு ட்ரெடின் ஆர்ட்ஸ் நந்தன் படத்தை தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாகும். கத்துக்குட்டி மற்றும் உடன்பிறப்பை டைரக்ஷன் பண்ண இரா சரவணன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. சசிகுமார், ஸ்ருதி பெரியசாமி, சமுத்திரகனி, பி பாலாஜி, சக்திவேல் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. பிளடி பகர் படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிறது தேட்டர்ஸ்ல அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சிவபாலன் டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படத்துல கவின் ரெடின் கிங்ஸ்லி நடிக்கிறாங்க. ஜென் மார்டின் மியூசிக் பண்றாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகிற தமிழ் படங்களை பத்தி பார்த்தோம்னா அபிஷியலா சொன்னது சிவகார்த்தியனுடைய அமரன் படம், கவினுடைய பிளடி பகர் படம், ஜெயம் ரவியோடைய பிரதர் படம், விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. அந்த படம் தள்ளி போகுதா இல்லாத தீபாவளிக்கு வெளியாகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ARMல இருந்து கிளியே அப்படின்னு லிரிக் வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். திபின் நினான் தாமஸ் மியூசிக் பண்றாங்க. ரித்திகா நெல்சன் லிரிக்ஸ், கபிலன், அனிலா ராஜு பாடி இருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 12 தேட்டர்ஸ்ல வெளியாக போகிறது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோடைய கடைசி உலக போர் இந்த படம் செப்டம்பர் 20 தேட்டர்ஸ்ல வெளியாக போகிறதாக அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ போஸ்டருடன் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் கேரக்டர் போஸ்டர் வெளியாயிருக்கு. வைபவுடைய கேரக்டர் நேமு பாண்டி. நானி 32வது படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளை லெவல் 4 AM வெளியாக போகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டருடன் பேட்டர் ஆப்ல இருந்து டான்ஸ் வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மியூசிக் சிங்கர் மற்றும் லிரிக்ஸ் டிமான். செப்டம்பர் 25 இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாக போகிறது. நகுலுடைய வாஸ்கோடா காமா அமேசான் பிரைம் வீடியோவில் சீக்கிரமாகவே வெளியாகும். ஜூனியர் NTRுடைய தேவரா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறது ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ். இந்த படத்தில் இருந்து டாவுடி அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 25 இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வெளியாக போகிறது. டைரக்டர் விஷ்ணுவர்தனுடைய நேசிபாயா டீசர் செப்டம்பர் 5 தேட்டர்ஸ்லாம் வெளியாக போகிறது. பவன் கல்யாணுடைய தி காலிம் ஓஜில் இருந்து சிம்பு ஒரு சாங்கை பாடியிருக்காராம். அது பவர்ஃபுல் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து ரிலீஸ் ப்ரோமோ அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த புதிய ப்ரோமோ பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணும். அது மட்டும் இல்லாத கோட்டு படமும் பிளாக் பஸ்டர் அல்லது இண்டஸ்ட்ரிட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நியூ ஒர்க்கிங் ஸ்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டில்ல தளபதி செம மாசா இருக்காரு. தளபதி விஜயும் கோட்டு டீமையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. லோகேஷ் கனராஜ் மற்றும் அட்லி. இந்த நியூஸ் சோசியல் மீடியாஸில் செம வைரல். இன்னும் நிறைய பிரபலங்கள் தளபதி விஜய் மற்றும் கோட்டு டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கோட்டு படம் தமிழ்நாட்டில் FDFS 9 AM ஷோவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க.
கங்குவா படத்தை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சூர்யா. அதாவது போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னு. இந்த படம் கண்டிப்பாக சோலோவாக தான் ரிலீஸ் ஆகும். நவம்பர் 14 அல்லது நவம்பர் 15 இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. கங்குவா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேர்ஸ் ஃபிலிம்ஸ் சீக்கிரமாகவே அந்த படத்துக்கான புதிய ரிலீஸ் டேட்டை அறிவிப்பாங்க. ஜெயிலர் 2 அப்டேட் ஒரு மாசத்துல வரும். எவ்ரிதிங் ஃபைனலைஸ்டு மற்றும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அனௌன்ஸ் ஆஃபிஷியலி அப்படின்னு நெல்சன் திலீப் குமார் சொல்லியிருக்காரு. விடாமுயற்சி படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஷூட்டிங்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கான வேலைகள் இன்னும் இருக்கு போல. அதனால தான் அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிப்பு அல்லது ஃபுல் ஷூட்டிங் விராப்பட பற்றின அப்டேட் வெளியாகல. அந்த படம் குட் பேட் அக்லி ரிலீஸுக்கு முன்னாடி அல்லது குட் பேட் அக்லி ரிலீஸுக்கு பிறகு வெளியாகுதா எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை குட் பேட் அக்லி தள்ளி போயிட்டு விடாமுயற்சி படத்தை குட் பேட் அக்லி ரிலீஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த டேட்டில் விடாமுயற்சி எடுத்துட்டு வராங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லியில் த்ரிஷா நடிக்கிறாங்க அப்படின்னு மறுபடியும் கன்ஃபார்ம் நியூஸே வந்திருக்கு. குட் பேட் அக்லி நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்பெயினில் நடக்கும். 20 நாட்கள் ஷூட்டிங்கு இந்த மாதம் எண்டில் ஸ்டார்ட் ஆகிறது. த்ரிஷா அந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே 2 சாங்ஸு மற்றும் ஃபைட் சீக்வன்ஸு மற்றும் சில மற்ற இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு ஹைதராபாத்தில் கம்ப்ளீட் பண்ணாங்க. விடாமுயற்சி ஒரு சாங் மட்டும் பெண்டிங் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபுல் விராப்பட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா ஸ்பெயினில் ஷூட்டிங்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழை படத்தை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு.